அதிமுகவில் புயலை கிளப்பியிருக்கும் செங்கோட்டையன் டெல்லி பாஜகவை தனக்கு ஆதரவாக வைத்துக் கொள்ள நினைக்கிறார். நம் விவகாரத்தில் பாஜக பஞ்சாயத்து செய்ய வேண்டும் என திட்டமிடுகிறார். காரணம், அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி யாருடைய பேச்சுக்கு அடங்குகிறாரோ இல்லையோ டெல்லிக்கு நிச்சயம் அடங்குவார் என அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவ்வாறு நினைத்து அவர் போட்ட கணக்கு மிகவும் மோசமாக அவருக்கு எதிராகவே தற்போது திரும்பியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான போரை செங்கோட்டையன் துவங்கிய போது கிட்டத்தட்ட 5 முன்னாள் அமைச்சர்கள் அவருக்கு ஆதரவாக வருவார்கள் என அவர் நம்பினார். ஆனால் வாக்கு கொடுத்தது போல யாருமே செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேச முன்வரவில்லை. மாறாக செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்த பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ பன்னாரி அதிமுக தலைமையிடம் பெட்டி பாம்பாக அடங்கிவிட்டார். தற்போது கதையே முழுமையாக மாறிவிட்டது. செங்கோட்டையன் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாகவே இருக்கிறது. சரி, டெல்லியில் அப்படி என்னதான் நடந்தது? உண்மையில் செங்கோட்டையன் யாரை பார்த்தார் என்பதை பார்ப்போம். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேட்டதற்கு மன அமைதிக்காக ஹரித்வார் செல்கிறேன் என சொல்லிவிட்டு சென்றார் செங்கோட்டையன். ஆனால் அவர் டெல்லியில் தரையிறங்கிவிட்டு அமித்ஷாவின் அலுவலகம் நோக்கி செல்கிறார் என்ற செய்தி வெளியானது. மேலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்க போகிறார் என சொல்லப்பட்டது. இது குறித்து நம் டெல்லி செய்தியாளர்களிடம் நாம் விசாரித்தோம். அப்போதுதான் நிஜமான உண்மை தெரிய வந்தது. 2 விஷயங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிஸியாக இருந்தார். ஒன்று குடியரசு துணைத் தலைவர் தேர்தல், மற்றொன்று நேபாளத்தில் நடந்து வரும் உள்நாட்டு கலவரம். இதன் காரணமாக அடுத்தடுத்த சந்திப்புகள், அதிகாரிகளுடன் ஆலோசனை என கடும் வேகத்தில் பணிகளை அமித்ஷா அலுவலகம் செய்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அமித்ஷாவை பார்த்தே ஆக வேண்டும் என அடம் பிடிக்காத குறையாக அவரது அலுவலகத்தில் அமர்ந்தார் செங்கோட்டையன். வழக்கமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒருவரை சந்திக்க முடியாத பட்சத்தில் அவர் சார்பாக அலுவலக அதிகாரி ஒருவர் சந்திப்பார். அவரிடம் அனைத்து குறைகளும் சொல்லப்படும். அவர் அதை பதிவு செய்து கொள்வார். பின்னர் அந்த தகவல்கள் மட்டுமே அமித்ஷாவுக்கு கடத்துவார். இதுதான் சாதாரண நடைமுறை. இதுதான் செங்கோட்டையனுக்கும் நடந்துள்ளது. அவர் அமித்ஷாவை நேரடியாக பார்க்கவே இல்லை, அவரிடம் பேசவும் இல்லை. சரி, டெல்லிக்கு வந்ததற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையாவது பார்த்து விடுவோம் என செங்கோட்டையன் நினைத்தார். ஆனால் அதற்கும் பெரிய முட்டுக்கட்டை விழுந்தது. அமித்ஷாவின் உத்தரவு இல்லாமல் உங்களை பார்க்க முடியாது என தொலைபேசி வாயிலாக நிர்மலா சீதாராமன் சொல்லிவிட்டார். எதற்காக டெல்லி வந்தோமோ அதுவே நடக்காமல் போய்விட்டதே என ஏமாற்றத்துடன் திரும்பிய செங்கோட்டையன் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அமித்ஷாவை நான் பார்த்தேன், பேசினேன் என சொன்னார். காரணம், அமித்ஷாவை பார்த்தேன் என்று சொன்னால்தான் அதிமுக தலைமை பயப்படும், தன்னை பொருட்படுத்துவார்கள், தனக்கு டெல்லியில் செல்வாக்கு இருக்கிறது என அவர்கள் நினைப்பார்கள் என்ற காரணத்திற்காக அப்படி சொன்னார். சரி, செங்கோட்டையன் அடுத்து என்னதான் செய்ய போகிறார்? தற்போதும் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராகவே செங்கோட்டையன் தொடர்கிறார். அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு விதித்தார் செங்கோட்டையன். ஆனால் தற்போது 6 நாட்கள் கடந்துவிட்டது. அடுத்து செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் என்பதே கேள்விக்குறியாக உள்ளது. யாருக்காகவும் அதிமுகவுடனான கூட்டணியை இழக்க டெல்லி பாஜக தயாராக இல்லை. அதுவும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு ஜெயிக்கலாம் என ஆலோசனையில் தீவிரமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை. எனவே அதுவரை தமிழகத்தில் அவர்கள் கவனம் செலுத்துவது குறைவாகவே இருக்கும். அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தற்போது இருக்கும் நிலையில் தலையிட போவது இல்லை என்பதே உறுதியான தகவலாக இருக்கிறது. எனவே செங்கோட்டையன் என்பவர் பன்னீர்செல்வம், சசிகலா வரிசையில் 3வது நபராக மாறுவதற்கே அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அல்லது தினகரன் போல தனி கட்சி தொடங்கினாலோ இயக்கம் கண்டாலோ அது அதிமுகவிற்கு சவால் விடுக்கும் அளவிற்கு இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். கெடு முடிந்தவுடன் செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.